கைஸ் வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் ஷேடோ. டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ரியன்கார்னேட் அசாசின் ஜீனியஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட பத்தின நம்ம பார்க்க போறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கணும்னா போய் பார்த்துருவாங்க. அப்போதான் நம்ம போடுற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். அதோட நம்ம சேனலுக்கு புதுசாக வரவோ சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிட்டு போவாங்க. சரி வாங்க, ரொம்ப விளையாட பேசுறது இன்னைக்கான எபிசோடுக்குள்ள நம்ம போவோம். போன எபிசோடில் என்ன வந்திருப்போம், அதாவது மார்ஜிகாட் வந்து நம்ம ஹீரோட ஃபைட் பண்ணுறதுக்காண்டி ஆர்வமாக இருந்திருப்பா. அந்த எபிசோடானது அது முடிஞ்சிருக்கும். இப்போ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட்டிங்கில் யார் கட்டுறா, நம்மளுக்கு மார்ஜிகாட் அவள் தான் கட்டுருக்கா. எனக்கு யார் அந்த ஃபைட்டர், அவரோட நான் ஃபைட் பண்ண இதே இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜிகாட் வந்து சொல்லிக்கிருக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அவன் காட்டிக்கிறா. யார் அவள் இவ்வளோ விதத்தில் வந்து ஃபைட் பண்ண சொல்லியிருக்கா, இதுக்கும் எனக்கு முன்னாடி வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கா. தேடுற ஆளு நான் தான். நான் தான் இந்த இடத்துல இப்ப நம்பர் 1ல இருக்கேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வந்து நின்னுக்கிருக்கா. நம்ம ஹீரோ இப்படி முன்னாடி வந்து நின்னுருக்கு. அதாவது அந்த ஒண்ண பார்த்து, "ஓ! நீ தான் அதா?" அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜிகாட்ட வந்து பார்த்துருக்கா. மார்ஜிகா அப்படியே பார்த்துட்டு, நீ பார்க்க அவ்வளோ ஒண்ணும் திறமைசாலி மாரி தெரியலையே!" அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜிகாட்ட வந்து நம்ம ஹீரோவ பார்த்து இப்படி சொல்லிக்கிருக்க. நீ ஒண்ணும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க மாரி எனக்கு தோணல. உன்ட்ட இருந்து இருக்கிறதே எனக்கு வேஸ்ட்டா இருக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம் இது அதோட. அப்படின்னு சொல்லி நான் மார்ட்டியார்ட்ட சொல்லிக்கிறேன். அங்கேருந்து ஒரு குரல், "நீ என்ன பேசுற? வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசு" அப்படின்னு சொல்லி நம்ம பர்ன்ஜியார்ட்ட வந்து சொல்லியிருக்கா. என்னடா இங்கிட்டருந்து ஒரு குரல் திடீர்னு கேட்குதுன்னு பார்த்தா, நம்ம மார்ட்டியார்ட்ட வந்து திரும்பி வந்துக்கா. "டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி நம்ம மார்ட்டியார்ட்ட வந்து கேட்டுக்கிருக்கேன். இப்படி மார்ட்டியார்ட்ட கேட்டுங்க, "நீ யார்ட்ட பேசுறீன்னு உனக்கு தெரிஞ்சுனே பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிருக்கேன். நான் வந்து மார்ட்டியார்ட், நீ ஒரு பார்ன்ஜியார்ட். பார்ன்ஜியார்ட் வந்து ஞாபகம் வச்சுக்க. அதாவது நீ நிக்கிற இடத்துல இருந்து நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. நீ என்னையோட மோதலான்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லி நான் மார்ஜியாட்ட வந்து கேட்டுக்கிட்டேன். என்ன சொல்ற? நான் அவனோட மோதுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவன பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன்ட்ட வந்து நீ எப்படி வேஸ்ட்டா இருப்பான் எப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார்ட்ட வந்து கேட்டுக்கிட்டா. "வாய மூடு" அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார்ட்ட வந்து சொல்லியிருக்கா. என்னடா இவன் என்னைய எதிர்த்து பேசுறான். அதுவும் அவனுக்காண்டி இவன் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கான். அதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார்ட்ட வந்து நம்ம மார்ஜியார் வந்து ஆச்சரியப்பட்டு நின்னுட்டு இருக்கா. இப்படி பார்த்து நின்னுக்குது. அடுத்த சீன்ல அங்கிட்டு யார காட்டுறான், நம்ம ஹீரோ வந்து நம்மள காட்டுறான். நம்ம ஹீரோவ பார்த்துட்டு என்னடா இவன் பின்னாடி நின்னுக்கிருக்கான். அவன் சொன்னா ரியல் சேலஞ்சா? உன்னோட சேலஞ்ச வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது வார்ன் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கும்போது, ஆமா நீ அவன பத்தி பேசுறதுக்கு உனக்கு மேல தகுதி இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம ரோன்ஜியார்ட்ட வந்து நின்னுக்கிறான். ஏன்னா அவனோட கண்டிஷன் அவனுக்கு தெரியும். நீ அவன பத்தி இப்படி வந்து பேசிக்கிருக்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவன் ரோமன வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம அத வெறும் ஃபன்னியா இருக்கு இந்த இடத்துல, ரொம்ப சண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கான். நம்ம ஹீரோ இப்படி பார்த்துக்கிருக்க. சரி, ஓகேப்பா. எல்லாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஓகே. சரி நான் இந்த இடத்துல இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மார்ஜியாட் வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்கான். அப்படி கிளம்பி போயிருக்கும்போது, திடீர்னு என்னன்னு தெரியல. ஒரு வில்லன் போஸ்ட்ல வந்து சிரிச்சுக்கிருக்கா. இப்படி சிரிச்சுக்கிறத பார்த்தோனே, என்ன இப்படி சிரிச்சுக்கிருக்கான்? எனக்கு நீங்க சொன்ன இது பண்றாங்க பிரச்சனை இல்ல. ஆனா என்ன இந்த இடத்துல நீங்க அவமதிச்சது ரொம்ப தப்பு. அப்போன்னு சொல்லி சடனா வந்து அட்டாக் பண்ண வரும்போது, இங்க பான்ஜிகாட்டா இருக்கட்டும், நம்ம ரோன்ஜிகாட்டா 2 பேரும் ஆசைப்பட்டுருக்கா. என்ன இவன் சடனா இப்படி போய் அட்டாக் பண்ண போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட்னர் 2 பேரும் பார்த்துக்கிட்டு என்னப்பா இத நீ எதிர்பார்க்கவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மார்ஜியார் வந்து அங்கேருந்து ஒரு பஞ்ச் குடுக்கக்காண்டி நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து பஞ்ச் குடுக்கக்காண்டி அங்கேருந்து மின்னல் வேகத்துல வந்திருக்கான். இப்படி மின்னல் வேகத்துல வந்து பஞ்ச் குடுக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அதுலருந்து டாட்ஜ் ஆயிறான். நம்ம ஹீரோ டாட்ஜ் ஆனவுனே, அங்க இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியம். அதோட நம்ம மார்ஜியார்ட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எப்புட்றா இவன் நான் சடனா வரும்போது எப்புட்றா இவன் அட்டாக் பண்றது, டாட்ஜ் பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜியார் வந்து அப்படியே ஒரு இது மாரி ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கான். அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறதோட நம்ம ஹீரோ வந்து ரிட்டர்ன் அட்டாக் பண்றதுக்கு தயாராகி நிக்கிறான். இப்ப ரிட்டர்ன் அட்டாக் பண்றதுக்கு தயாராகி நிக்கும்போது, நம்ம மார்ஜியார் வந்து பார்த்துட்டு என்னடா இவன் ரிட்டர்ன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மார்ஜியார்ட்ட அந்த இடத்துல இருந்து நம்ம மார்ஜியார்ட்ட அங்கேருந்து ஜம்ப் ஆகுறான். ஜம்ப் ஆகிட்டு ஒரு ஒரு கொஞ்சம் 2 பேருமே பேக் தள்ளப்படுறான். ஏன்னா 2 பேரும் ஃபோர்ஸ் ஒரே மாரி இருந்தோனே ஆச்சரியமா இருக்கு. இங்க அடுத்த நிமிஷமே இங்கே மார்ஜிகார்ட்டா இருக்கட்டும், அப்புறம் நம்ம இன்செக்ட்டா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்துக்கிட்டு எப்புட்றா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம மார்ஜிகார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இவனோட ஸ்ட்ரென்த் என் அளவுக்கு ஈக்குவலா இருக்கு. என்னைய விட்டா மிஞ்சி போயிருவான் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜியார் பார்த்துருக்கா. அதோட இவன் ஃபைட்டிங் மூவ்மெண்ட் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. இவன் வந்து இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணி யாரோட இது பண்ணதில்ல. ஆனா இவனுக்கு எக்ஸ்ட்ரான ஃபைட் டேலண்ட் இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜியார்ட் வந்து பார்த்துருக்கான். இப்படி மார்ஜியார்ட் பார்க்குறோட, இவனோட மோதிட்டு நம்ம இந்த பேர இன்சல்ட் பண்ணிற மாரி இருக்கே! இவன விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்ஜியார் வந்து திரும்பி அட்டாக் பண்றக்காண்டி திரும்பி அவளோட ஃபோர்ஸ் இன்கிரீஸ் பண்ணி அட்டாக் பண்ண வந்துருக்கு. அடுத்த சீன்ல நம்ம இன்சைட் வந்து தடுத்துட்டா. "போதும் நிறுத்து" அப்படின்னு சொல்லி இன்சைட் வந்து தடுத்து நிறுத்துறான். ரொம்ப திறமைசாலி தான். பட் இருந்தாலும், அவனோட இப்போதைக்கு மோதுறதுக்கு உனக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்சஸ் வந்து சொல்றா. என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுங்க. ஏன்னா, அவன் வந்து பான் மாரி இல்ல. ஆரா வந்து அவன் இன்னும் முழுசா ட்ரெயின் பண்ணல. அதனால அவனோட நீ இப்போதைக்கு ஃபைட் பண்ணக்கூடாது. அவனோட நீ ஃபைட் பண்ணா, அவனோட ஆரா வந்து அவன் ரிலீஸ் பண்ண அப்புறம் நீ அவனோட ஃபைட் பண்ணலாம். நீ எத்தன நாள் ஃபைட் பண்ணாலும் நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோனே அவ அங்கேருந்து கிளம்பி போயிட்டா கோவத்துல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட்ட அந்த இது வந்து பேசியிருக்கு. அவள எப்படி நீ அவள விடலாம்? என்னைய வந்து அட்டாக் பண்ண வந்துட்டா. அவள நீ எப்படி விட்டுட்டு போலாம்? அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டம் இருக்குது. ஏன்னா, அவனுக்கு இதுதான சரியான நேரம் இல்ல. நம்மளோட சரியான நேரத்துல நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம். அவளருந்து எனக்கு ஏதாவது தேவைப்படும் ஸ்கில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. இப்படி நம்ம ஹீரோ சொல்றத அந்த சிஸ்டம் பார்த்துருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல சரி எல்லாரும் வாங்க பிராக்டிஸ் போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிராக்டிஸ் போறதுக்காண்டி
போய்க்கிருக்கா. இப்படி எல்லாரும் போய்க்கிருக்க எல்லாரும் இப்ப வந்து அவளோட கல்டிவேஷன் ட்ரெய்னிங்க ஆரம்பிக்கிறா. ஒரு சில பேர் கராத்தே இது மாரி ட்ரெய்னிங், ஒரு சில பேர் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. இது 2 பாத்துக்கிட்டு அடுத்த சீன்ல நம்ம பான்ஜியோதான ஒரு ட்ரிங்க் அருந்திருக்காரு. ட்ரிங்க் அருந்திருக்கும்போது நம்ம ஹீரோ பத்தி நெனச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சமயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா நம்மள என்னைய மாரி இல்ல அவன். அவனா ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும்னா அவன் ஸ்ட்ராங்கா கத்துக்கிறான். அதோட பத்தாததுக்கு அவனோட ஸ்வாட் வித்தையும் அவன் கத்துக்கிருக்கான். இந்த மாரி ஆச்சரியப்படுறதுக்கு பொறாம இல்ல. அதோட நான் மட்டும் இவன பார்த்து பொறாமப்படல. இங்க இருக்க ஒரு சில பேர் இவன பார்த்து பொறாமப்படுறாங்க. இவனோட ஸ்வாட் டெக்னிக் ஆனது ஒரு எக்ஸலன்ட்டா இருக்குது. ஏன்னா, இது முன்ன பின்ன பழகுன ஸ்டார்ட்டிங் மாரி இல்ல. இவன் இதுவர 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ண மாரியே இருக்கு. அப்டின்னு சொல்லி நம்ம பான்ஜியாட் வந்து பார்த்துக்கிச்சான். நம்ம பான்ஜியாட் இப்படியே நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்க. அடுத்த சீன்ல அங்கே யார் வர்றான்னா, நம்ம மார்ஜிகார் தான் வந்திருக்கான். மார்ஜிகார்ட் இப்படி வந்து நின்னுக்கிறா. எப்படி இவன்? அதாவது ஸ்வாட இப்படி இன்ஸ்டன்ட்டா வீசுறான் அப்படின்னு சொல்லி மார்ஜிகார்ட் பார்த்துக்கா. ஏன்னா நம்ம ரூனா இருக்கட்டும், நம்ம பாரா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் ஸ்வாட் வித்தையோட இவன்ட்ட ஸ்வாட் வித்தை வந்து எக்ஸலன்ட்டா இருக்கு. போய் இவன்ட்ட வந்து நான் அவன் வச்சு தோற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜியார்ட் வந்து நெனச்சுட்டான். மார்ஜியார்ட் எப்படி நெனச்சுருக்கா, ரூமு அப்புறம் நம்ம வாரண்ட்ட பண்றேன். ஏன்னா ரூம் வந்து சின்ன வயசுலேருந்தே ட்ரெய்னிங் எடுத்துருக்கா. அதனால அவ ஸ்வாட் வித்தையும் அது ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கும். அதோட நம்ம பாஞ்சிகாட்ட அதோட ட்ரெய்னிங் எடுத்துருக்கான். ஆனா இவன் வந்து ட்ரெய்னிங் எடுத்ததோட கொஞ்ச நாளோட ஆகல. அதுக்குள்ளயும் இவனோட ஸ்வாட் டெக்னிக் வந்து அத்துட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜியாட்டன்னு பார்த்துருக்கோம். அடுத்த சீன் நம்ம மார்ஜியாட்டோட ஃப்ளாஷ்பேக் நடக்குது. நான் எல்லாரும் ஒரே டேலண்டா தான் இருந்தீங்க. ஆனா அதாவது நான் வந்து இந்த மார்ஜியாட் வந்து தத்தெடுக்கப்பட்ட புள்ள அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜியாட் சொல்லியிருக்கா. ஏன்னா நான் வந்ததுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். பட் இருந்தாலும் என்னைய ஊர் மக்கள் எல்லாரும் கேலி செய்ய என்ன செய்வாங்க? அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜியாட்ட வந்து மனசுலயே நெனச்சு பார்றா ஒரு உதவாக்கரம் வந்துருச்சுனா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் இப்படி கேலி செஞ்சிருப்பான். இதெல்லாம் கேலி செஞ்சத நான் வந்து பெரியா கண்டுக்கல. ஏன்னா எனக்கு தெரியும். நான் ஒரு மேதைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஆனா இப்ப இந்த இடத்துல வந்து நான் அவனோட ரொம்ப பலவீனமா இருக்க மாரி எனக்கு தோற்றம் அளிக்குது. அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜியார் வந்து சொல்லிருக்காரு. ஏன்னா எனக்கு ஒரு நெஞ்சுக்கு ஒரு படபடன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது, இங்க அடுத்த சீன்ல ஒரு நீங்க இத பத்தி நீங்க இன்னைக்கான ஒர்க்க நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மார்த்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சபார்டினேட் சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் மார்த்தா வந்து கிளம்பி போறா. இப்படி அவவும் கிளம்பி போய்க்கிருக்க. அடுத்து மிஸ் மார்த்தா நிக்கா. நீங்க இத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தான். அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் மார்த்தா சபார்டினேட் சொல்லிருக்காரு. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் மார்த்தா வந்து கேட்டுக்கிருக்க. ஆமா, நீங்க மத்தத பத்தி கவலைப்படலாம் வேண்டாம். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருந்தாலும், நீங்க அவனோட ரூனோட பாண்டோட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எப்படி சொல்ற இது கரெக்ட்டா இருக்குன்னு? அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்க வந்து 2 பேருமே ஸ்டார்டிங். பட் அதுக்கு நம்ம ரான் வந்து இப்பவே கல்டிவேஷன் பண்ணிக்கிறது. இது 6ஆவது ரிலீஸ் பண்ணி கத்துக்கிருக்கான். ஆனா அவனோட நீங்க போட்டி எடுத்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ட்ரெய்னிங் எடுக்குறான். அந்த இதையும் நம்மளுக்கு காட்டிக்கிருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் ட்ரெய்னிங்க நம்ம ஹீரோ வந்து எடுத்துக்கிறார். இப்படி ஸ்வாட் ட்ரெய்னிங் எடுத்துக்க அங்க இருக்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்ன பேசுனா, "நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டுருக்கியா? அவனோட ஸ்வாட் ட்ரெய்னிங்க பாத்தியா? அவனோட ஸ்வாட் ட்ரெய்னிங் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அதோட டாப் 10 எம்பிஆர பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவரோட ஸ்வாட் வித்தை மாரி இவனோட ஸ்வாட் வித்தையும் இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இவன பத்தி என்னதான் சொல்றது எனக்கே ஒண்ணும் புரியல." அடுத்த சீன் அவன் பான்ஜியார் பான்ஜியார் இவனோட ட்ரெய்னிங் ஸ்குவாட் வித்தே ரொம்ப அற்புதமா இருக்கு. இத பத்தி அவன்ட்ட நான் இப்போதைக்கு கேட்க நேரம் இல்ல எனக்கு. அப்படின்னு சொல்லி அவன் பான்ஜியார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல யார காட்டுனா நம்மளுக்கு மார்ஜ் காட்டு. "உன்னோட ஸ்வாட் ட்ரெய்னிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. நீ எக்ஸலன்ட்டா ஸ்வாட் வித்தை பண்ற." அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜாட் வந்து புகழ்றா. இப்படி நம்ம ஹீரோ வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. "நீ என்னதான் இருந்தாலும் நீ ஸ்வாட் ட்ரெய்னிங் வந்து உன்னோட இது ஃபோக்கஸ் இருக்கும் போல இருக்கு. என்னென்ன குறைஞ்சபட்ச நேரம் ஆனாலும் என்னோட ஸ்குவாட் ரிஸ்க் வந்து உனக்கு நான் சொல்லி தரேன்." அப்படின்னு சொல்லி மார்ஜியால் வந்து சொல்லிட்டுருக்கான். இவரு மார்ஜியால் சொன்னோனே இங்க இருக்க மத்தவங்களுக்குலாம் இதா இருக்கு. என்ன இவரோட ஸ்வாட்டிங் இவனுக்கு சொல்லி தராளா? அப்படின்னு சொல்லி இங்க இருக்க ஒருத்தவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. இதோட இந்த சாப்டர் ஆன க்ளோஸ் ஆகுது. அடுத்து ஒரு நல்ல சாப்டர் சந்திப்போம். அதுவரைக்கும் பை காய்ஸ்.